வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் சாவேஜ் தமிழ். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம டிராகன் பால் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடில் கோகு மாஸ்டர் ரோஷிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர போயிருப்பாரு. அப்போ மாஸ்டர் ரோஷி என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் உன்னை நான் ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோகுவும் பல ட்ரை பண்ணுவார். பட் அதெல்லாம் ஒழுங்காகவே அமையாது. அந்த டைமில் தான் கிரில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு குட்டி பையன் உங்களோட டீமில் வந்து சேர்ந்துருப்பார்ல. அந்த எபிசோடோட எண்டில் நீங்கள் 2 பேரும் போய் எனக்கு பர்ஃபெக்டாக ஒரு டேட்டை கூட்டுவாங்க, அதுக்கப்புறம் உங்களை நான் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதோட அந்த எபிசோடும் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோட் கோகு அண்ட் கிரில்லன் இவங்க 2 பேரும் போய் மாஸ்டர் ரோஷிக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டேட் பார்ட்னரை கூட்டு வந்தாங்களா. அவங்கள கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் மாஸ்டர் ரோஷி இவங்க 2 பேரையும் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 1 எபிசோட் 15. ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கிரில்லனும் கோகுவும் ஃப்ளைங் நிம்பர்ஸில் பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கோகு செம ஃபாஸ்ட்டாக அதில் பறந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக போ, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கிரில்லன் கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் மாஸ்டர் ரோஷி கொடுத்த அந்த மிஷன் படி ஒரு அழகான பொண்ணை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கோகு, கிரில்லன் அங்கே பாரு, அந்த பொண்ணு மாஸ்டர் ரோஷிக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, கிரில்லன் எனக்கு ஒழுங்காக தெரியல, இரு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்து பார்த்து சொல்கிறாரு. அது ஆம்பளடா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே நீங்களாம் எப்படிப்பா பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறீங்க, ஆனால் என்னெல்லாம் பார்த்தோன்னெலாம் கண்டுபிடிக்க முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உண்மையிலேவா சொல்கிற, என்னடா உளர்ற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் கண்டுபிடிக்கனா என்ன செய்வேன், நான் அப்பப்போ தொட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நல்ல வேலை நீ இப்போவே சொன்ன, நான் வந்து பையன்தான், என்ன தொட்டுறாது அப்படின்ற மாதிரி அவர் பயந்து சொல்கிறாரு. ஸோ அங்கேருந்து கோகுவும் நம்ம கிரில்லனும் செம ஃபாஸ்ட்டாக பறந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் இங்கே வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு பாரை காட்டுறாங்க. இந்த பாரில் நிறைய பேர் சரக்கு அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வாண்டட் லிஸ்ட், அந்த போஸ்டர்லாம் அந்த காலத்தில் நிறைய கிரிமினல்ஸ் ஒட்டி வச்சிருப்பாங்களா ரிவார்ட்ஸ்னு, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து காட்டுறாங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணை காமிச்சா அதிகமான ரிவார்டு அந்த பொண்ணோட பேரில் இருக்குது. இதை பார்த்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு அந்த பாருக்குள்ளே ஒரு பொண்ணு வரா. எல்லாருமே அந்த பொண்ணு தானே அப்படின்னு நினச்சி கன் எடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வேற மாதிரி இருக்கா. அவரோட ஹேர் ஸ்டைலு, ஃபேஸு இதெல்லாம் பார்க்குறதுக்கு லைட்டாக டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதனால் உட்காந்து இவங்க மறுபடியும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு, என் தலையெல்லாம் ஒரே டஸ்ட்டாக இருக்குது, நான் ஹேர் வாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா. பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் திரும்பி கன் எடுத்து உள்ளே வச்சிடறான். அப்போ அந்த பொண்ணு, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி அழகான பொண்ணுகளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அவனோட அடியாளங்களா, பாஸ் இப்போ வலிகிறதுக்கு நேரம் இல்லை, நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனுங்களை போட்டு ஒரே மிதியம் மிச்சிடறான். வாயை முடுங்கடா அப்படின்னு. அந்த ஆள் பார்க்கறதுக்கு ஒரு கவுபாய் மாதிரியே இருக்கான். அவன் இந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஜாலியா. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பார் ஓனர்கிட்ட எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே மணல் அந்த ஒரு புயல் காத்தெல்லாம் வீசும்போது லைட்டாக அந்த மண் வந்து இந்த பொண்ணோட மூக்கில் வந்து உரசிடுது. அப்போ இந்த பொண்ணு டக்குன்னு தும்பிடுது. பார்த்தா அவன் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாண்டட் லிஸ்ட்டில் இருக்க அந்த பொண்ணு உருவத்துக்கு மாறிடுறா. இதை பார்த்தோன்னே அந்த கவுபாய்க்கு செம ஷாக்கு. முன்னாடி கன் எடுத்து சுட வரும்போது இந்த பொண்ணு டக்குன்னு எல்லாரையும் போட்டு அடிச்சு பறக்க விட்றா. இது மட்டும் இல்லாமல் பார் ஓனர் இதை பார்த்து ஷார்ட் கனை லோட் பண்ண, இந்த பொண்ணு மிஷின் கன்னே ஆன் பண்ணி டக்குன்னு அந்த பாரையே போட்டு சுட்டு நாசம் பண்றா. ஒரு கண்ணாடி பாட்டில் கூட இல்லை, எல்லாம் உடஞ்சி விழுகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பொண்ணோட ஆட்டிடியூட்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு கியூட் கேர்ள் மாதிரி தான் இருந்தது. பட் தும்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட டோட்டல் ஆட்டிடியூட்டும் வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு அந்த பார்ல இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துட்டு இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வெளியே வருவா. ஸோ அங்கே கட் பண்ணா இங்கே கிரில்லன் வந்து ஒரு தவளை மேலே கரெக்டாக சுச்சு போயிட்டு இருக்கான். கோகு என்னப்பா முடிஞ்சா அப்படின்னு கேட்கும்போது, டேய் இங்கே என்னடா வந்துட்டு இருக்க, ஒழுங்கு முறையாக தூரமாக போயிரு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ பையன் தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அவன் கட் பண்ணா இங்கே அந்த பொண்ணு ஒரு மலை உயரத்துல இருந்து ஒரு ட்ரெயின் ட்ராக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த ட்ரெயின் செம ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு சிரிச்சு அவளோட 1 வீல் பைக் மூலமாக அந்த மலையிலேருந்து கீழே குதிச்சு அங்கே லேண்ட் ஆகிறா. கரெக்டாக அந்த ட்ரெயின் ட்ராக்ல ஏறி அந்த ட்ரெயினுக்கு ஆப்போசிட்ல நின்று ராக்கெட் லான்ச்சர் வச்சு அந்த ட்ரெயினே அட்டாக் பண்ணிடுறா. அந்த ட்ரெயின் மொத்தமாக சாஞ்சு விழுந்துருது. உடனடியே அந்த ட்ரெயினுக்குள்ளே போய் அவளால் எவ்வளோ திருட முடியுமோ அவ்வளோ திருடிட்டு வெளியே வந்துடுறா. அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒருத்தன் உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து திருடிட்டு போயிட்டா, அவளை பிடிங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். அங்கே கட் பண்ணா இங்கே நம்ம கோகு கிரில்லன் மறுபடியும் ஃப்ளைங் நிம்பர்ஸ்லாம் பறந்துக்கிட்டு அந்த ஒரு அழகான பிரிட்டியஸ்ட் விமனை தேடிட்டு இருக்காங்க மாஸ்டர் ரோஷிக்காக. இங்கே நம்ம கோகு கிரில்லன் வந்துகிட்டு இருக்கும்போது, ஏன் மாஸ்டர் ரோஷி வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காரு, அவர் ஏன் இதை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின் போது, உனக்கு எப்படி ஃபுட்டு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும்ல, அது மாதிரி அவருக்கு இதுவும் பிடிக்கும், என்ன சொல்கிறா அப்போ அந்த பொண்ணு அவர் சாப்பிட்டு வரா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரில்லன் ஒரு மாதிரி மொழிக்கிறாரு. நீ முதல்ல போப்பா பார்த்துக்கலாம், போகிற வழியில் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கட் பண்ணா இங்கே அந்த பொண்ணு பைக்கில் செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கா. அவளை போலீஸ்காரங்க தான் துரத்திட்டு இருக்காங்க. புல்லட்டில் பயங்கரமாக அவளை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளும் முடிஞ்ச அளவு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு செம டென்ஷன் ஆயிடுது. என்னடா இன்னும் சுட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் கன் எடுத்து லோட் பண்ணி பின்னாடி வர போலீஸ்கார சுடுறதுக்காக எய்ம் பண்ணுறா. கரெக்டாக அவன் மூஞ்சில் இருக்கக்கூடிய முடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூக்கில் உரச அவளுக்கு தும்மல் வரப்போகுது. இப்போ போய் தும்மல் வரணுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கத்த டக்குன்னு தும்மிடுறா. பார்த்தா உடனடியாக அந்த பொண்ணு உட்காந்து கதற
ஏற ஆரம்பிச்சிடறா. ஃப்ளைங் நிம்பஸ்ல பறந்து வந்துட்டு இருந்த கோகு கிரிலின் நின்று என்ன ஏதோ பொண்ணு கத்துற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கும் தெரியல வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்க தேடி இந்த பொண்ணை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. இங்க இந்த பொண்ணோட ஹேர் கலர் வந்து பாத்தீங்கன்னா மாறிச்சு. அந்த பொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட் முன்ன மாதிரி ரொம்பவே கெத்தாலாம் இல்லாம சரண்டர் ஆகிற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. போலீஸை பார்த்து நமக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் லைட்டா புரிய வந்துகிட்டு இருக்கு. இந்த பொண்ணு தும்புனானா இவளுக்குள்ள இன்னொரு ஒரு பர்சனாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமா இருக்கு. இன்னொரு ஒரு பர்சனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அன்னியன் அம்பி மாதிரி. ஸோ அன்னியன் அம்பி தான் அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்கள. இப்போ இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அம்பி உருவத்துக்கு வந்து மாறிடுறா. அதனாலதான் போலீஸ்லாம் பார்த்து என்ன சுற்றாதே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இங்க கோகு கிரிலின் அந்த பொண்ணை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆப்போசிட்ல இங்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் அந்த பொண்ணோட கன் பாயிண்ட்ல வச்சுட்டு அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மாதிரியே அரெஸ்ட் ஆயிரு, நீ பண்ண தப்புக்கு உன்னை ஜெயில போட்டே ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க துப்பாக்கி அந்த பொண்ணு முன்னாடி நீட்டுறாங்க. இந்த பொண்ணு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. அப்போ கோகு கிரிலின் கிட்ட வந்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை யாரும் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க பாரு அவங்களாம் போலீஸ், அவங்க கையில கன்னும் இருக்கு, அவங்ககிட்ட வந்து ஹேண்ட் கஃபும் இருக்கு, அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிரிலின் சொல்றாப்ல. இங்க நம்ம கோகு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக வராரு. ஸோ வந்து அவரோட ஃபிளைங் நிம்பஸ்ல இருந்து கிரிலின் இறக்கி விட்டு அவர் செம ஜம்ப் அடிச்சு இறங்குறாரு. இதை பார்த்தோன்னா போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செம ஷாக் ஆகுறாங்க. முன்னாடியே கிரிலின் ஆட்டோமேட்டிக்கா வந்து சரண்டர் ஆயிடுறாரு. சார் உங்க மேல எனக்கு தனியாக ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ணல, இந்த பையன் தான் இறங்கி அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அதெல்லாம் பண்றேன், என்ன இதில் இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் கிரிலின். இங்க கோகுக்கும் போலீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபைட்டே போகுது. கோகு வந்து போலீஸ் எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். இங்க எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நம்ம கோகு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக கிரிலினும் வராரு. நம்ம கோகு கேட்கிறாரு, கிரிலின் மாஸ்டர் ரோஷிக்கு இந்த பொண்ணை கண்டிப்பா பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிரிலின் மேலே கீழே பார்த்துட்டு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அந்த பொண்ணை கூட்டிட்டு கிரிலின் கோகு அவங்க ஃபிளைங் நிம்பஸ்ல ஏறி மாஸ்டர் ரோஷியை தேடி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணை கூட்டிட்டு ஃபிளைங் நிம்பஸ்ல கோகு நம்ம கிரிலின் எல்லாருமே செம ஃபாஸ்டா பறந்து வந்துட்டு இருக்கும்போது எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும். அங்க ஆமா ஓடு வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா செம அழகா இருப்பாரு, செம கியூட்டான ஆளு, எங்களுக்கு அவர் ரொம்பவே பிடிக்கும், அவர்கிட்ட தான் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ரோஷியை பத்தி பேசிட்டு இவங்க வந்துகிட்டே இருக்காங்க. அந்த ஐலாண்ட்ல அந்த வீட்டை பார்த்து இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வாவ் எவ்வளவு அழகான வீடு அப்படின்னு சொல்லும்போது இப்பவே போய் மாஸ்டர் ரோஷியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இறங்கி கோகு மாஸ்டர் ரோஷி அப்படின்னு கத்துறான். மாஸ்டர் ரோஷி நீங்க கேட்ட மாதிரி செம அழகா ஒரு பொண்ணை கூட்டு வந்துட்டேன், வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. கிரிலின் கேட்கறான், என்ன அவர் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாரு, அவர் பாத்ரூம்ல இருப்பாருப்பா, அவர் முக்கியமான வேலையை ஏதாவது போயிருப்பாரு, அவரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கிரிலின் இந்த பொண்ணு கிட்ட பேசி இருக்கும்போது நம்ம கோகு வீட்டுக்குள்ள போறாப்ல. நீங்க அந்த பொண்ணு என்ன இங்க எதுக்காக கூட்டு வந்தேன்றதை நீ இன்னும் எனக்கு தெளிவாவே சொல்லேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்க மாஸ்டர் ரோஷி ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையா இருந்திருக்காரு, அதனால ஒரு மாதிரி உருறாவே இருக்காரு, உரு மூஞ்சியோட, அதனால தான் உங்களை கூட்டு வந்து கொஞ்சம் ஜாலியா பிளேஃபுல்லா ஏதாவது பேசி இருந்திருந்தா அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பார்ல, அதனால தான் உங்களை கூட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாப்ல. இதை கேட்டோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இங்க கோகு மாஸ்டர் ரோஷி பாத்ரூம்ல இருக்க அந்த ஒரு பாத்ரூம் கிட்ட வந்துட்டு மாஸ்டர் ரோஷி சீக்கிரம் வாங்க, நாங்க நீங்க கேட்ட மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி கத்த, நான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேல இருக்கடா வரேன்டா ஏன்டா கத்துற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்டர் ரோஷி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராரு. வந்து ஏன்டா கத்திக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட மேனஸே இல்லடா, நான் நிம்மதியா போயிட்டு இருக்கேல அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம கோகு மூக்க முடிக்கிறாரு. கட் பண்ணா இங்க கிரிலின் இவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து அங்க மாட்டிக்கிட்டு இருந்தியே, எதனால மாட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி கேட்கிறாரு. எனக்கு தெரியல, இந்த பணம்லாம் என்கிட்ட இருக்குன்றனால நான் தான் திருநேன் அப்படின்னு நினைச்சிட்டு துரத்திட்டாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. இங்க நம்ம மாஸ்டர் ரோஷி பொறுமையா நடந்து வந்து பாக்குறாரு. இங்க நம்ம கோகு சொல்றாரு, கிரிலின் ரொம்ப சிரிச்சா அந்த பொண்ணை பார்த்து, அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம மாஸ்டர் ரோஷி எட்டி பாக்குறாரு. இங்க அந்த பொண்ணு என்ன சொல்றானா, ட்ரெயின் அதுதான் எனக்கு லைட்டா ஏதாவது ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன ட்ரெயின் ராபரா, அதுல இருந்தா இவ்வளவு காசா, என்னால நம்ப முடியல, இவ்வளவு அழகா இருக்க நீ அப்படி பண்ணிருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்க தப்பா புரிஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் பேசிட்டு இருக்கும்போது உனக்கு தெரியாது கிரிலின், நான் தும்னேன்னா எனக்குள்ளேயே வித்தியாசமான மாற்றம் ஒன்று ஏற்படும், அதை நீ பார்த்தாதான் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க மாஸ்டர் ரோஷி அவங்கள இன்ச்சா அளவு எடுத்துக்கிட்டு இருப்பாரு. மேலே கீழே பார்த்துட்டு ஓகே செலக்டட் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ரோஷி செம்ம ஹாப்பி ஆயிட்டு இருப்பாரு. இங்க நம்ம மாஸ்டர் ரோஷி அவங்க காதுகிட்டே போய் ஹே அப்படின்னு சொல்லி கத்த அந்த பொண்ணு பயந்தே போயிடுறா. உடனடியா நம்ம கோகுட்ட வந்து கோகு கலக்கிட்டப்பா ஆசம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இந்த பொண்ணு எட்டி பாக்குறா. இங்க நான் வந்து அந்த பொண்ணு மேல ஒரு காதலே விழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ரோஷி சொல்ல இங்க நம்ம கிரிலின் எட்டி பார்த்து ஹே மாஸ்டர் எப்படி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து மாஸ்டர் ரோஷி அவ என்னென்னமோ ட்ரெயின் ராபரி அது இப்படின்னு கதை கட்டிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அதெல்லாம் தாண்டி செம்ம பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க அவன் பேசிட்டு இருக்கான். ஆமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மாஸ்டர் ரோஷி கிரிலின்ட்ட பேச, டேய் தம்பிகளா சொன்ன மாதிரி வேலையை செஞ்சு முடிச்சிட்டீங்கடா, இன்னிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்டா அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. மாஸ்டர் ரோஷி அந்த பொண்ணு கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்காரு. அந்த பொண்ணு சொல்ற உங்களோட அந்த ரெண்டு பசங்க வந்து பாத்தீங்கன்னா பேர பசங்க செம்மையா ஹெல்ப் பண்ணாங்க, ஸோ அவங்க என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சேன், ரொம்ப உதவியா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா கலெக்டிங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பெருமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்ட்ட ஒன்று சொல்லவா, ஒரு உண்மையை சொல்றேன், அவங்க ரெண்டு பேரும்
பேரும் என்னோட பேர பசங்கள்ல, அவங்க 2 பேரும் என்னோட தம்பிங்க அப்படின்னு சொன்னானே, அவங்களுக்கு கீழே விழுகுறாங்க. இந்த பொண்ணு ஷாக்ல கீழே விழுகுறா. ஐயோ ரொம்ப ஓவரா போறோமோ, புழுகுறதுக்கும் ஒரு அளவு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ரோஷிக்கே புரியுது. சும்மா சும்மா ஃபன் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்றாப்ல, நான் தான் மாஸ்டர் ரோஷி டர்ட்டில் ஹெர்மட். என்ன மாதிரியான ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்னா ஏன்டா ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்ரசிட்டி பயலுக இவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. நம்ம மாஸ்டர் ரோஷி கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணுகிட்ட இந்த தீவில், இந்த அழகான தீவில் என் கூட ஒரு வாக் வர உங்களுக்கு இஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு சுற்றி முற்றி பார்க்குறா. 4 ஸ்டெப் எடுத்து வச்சா மொத்த தீவுமே சுற்றி பார்த்துருமே, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வாக்கிங்காக இருக்கும்னு எனக்கு நம்ம தோணல அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம மாஸ்டர் ரோஷிக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. சரி ஓகே வரேன் வரேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஒத்துக்கிறா. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் உனக்கு அப்படியே மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நான் ரொம்ப சாஃப்டான ஆளுங்க, இந்த சண்டைண்டெல்லாம் நமக்கு ஆகாது, எனக்கு கொஞ்சம் பயம் அப்படின்றனால நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸ் வெறும் சண்டை மட்டும் இல்லை, இது உனக்கு நிறைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும், உனக்கு நிறைய விஷயங்கள் இதனால பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ரோஷி தத்துவலாம் பேசிட்டு இருக்காரு. ஸோ இங்கே 3 பேரையும் வரிசையாக நிற்க வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு யூனிஃபார்மை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ரோஷி உள்ளே போய் 3 யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து இதை மாட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்ல. இந்த பொண்ணு வெளியே வந்துக்கிட்டு எல்லாத்தையும் கழட்ட ட்ரை பண்ணும்போது நம்ம கிரில்லின் உள்ள பூந்து நீங்க உள்ளே போய் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் ஏன்டா எல்லாம் ஒழுங்கா தான்டா போயிட்டு இருந்தது, ஏன்டா உள்ள வந்து குட்டையை குழப்பற அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ரோஷி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் சொல்றான். சரி ஓகே இதே டக்கு டக்குன்னு போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ரெஸ் இந்த 2 பசங்க கிட்ட கொடுக்க, இதே நாங்க போடணும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு என்ன சொல்லித்தர வேணாமா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இவன் படுத்துறானே சரி வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியே வரா. எனக்கு என்னமோ இதை பார்த்தா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லி தர மாதிரி தெரியல, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி கொடுக்குற ஒரு ட்ரெஸ் மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் கண்டுக்காத வா வா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ரோஷி கூப்பிட்றாப்புல. கரெக்டாக அங்கே ஒரு ஈ வருது, இவர் வந்து டென்ஷன் ஆகி எச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈயை தள்ளி விட அந்த ஈ நேராக வந்து இந்த பொண்ணோட மூக்கை உரசிட்டு போயிடுது. இந்த பொண்ணுக்கு தும்மல் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த பொண்ணு தும்முனா அவளோட இன்னொரு ஒரு ஆல்ட்ரு ஈகோன்ற மாதிரி அன்னியன் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் ஏய் யாரா இந்த வேலையை செஞ்சது, இந்த 3 பேரில் எவன்டா அப்படின்ற மாதிரி அண்ணன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நம்ம மாஸ்டர் ரோஷியை பார்க்கறதுக்கு செம்ம டென்ஷனாக இந்த பொண்ணு டக்குன்னு மிஷின் கண்ணை எடுத்து இவங்க மேலே சுட ஆரம்பிக்கிறா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, பயந்துக்கிட்டு எல்லாருமே கூச்சிக்கிட்டு இருக்கானுங்க. செம்ம ஃபஸ்ட்டாக அவங்க 3 பேர் மேலேயும் அந்த புல்லட் அடிச்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காற்றுல மறுபடியும் அவளோட முடி வந்து அவளோட மூக்கை உரசுது. இது மூலமாக மறுபடியும் தும்பிடுறா. அப்போ அண்ணின் மறுபடியும் உள்ளே போய் அம்பி வெளியே வந்துடுறா. ஸோ அதை பார்த்தோன்னா இந்த கன்னை பார்த்ததுன்னே மாஸ்டர் ரோஷி பசங்களா அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இவங்க 3 பேருடைய வாயை பொழந்துக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. அங்கங்கே புல்லட்டோட தழும்புலாம் லைட்டாக தெரியுது. ஸோ இதோட டிராகன் பால் எபிசோட் 15 முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த எபிசோடு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னியாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. அந்த 2 பேரும் மாஸ்டர் ரோஷியோட ஸ்டூடெண்ட்டாக இப்போ மாறிட்டாங்க. அப்கமிங் எபிசோடில் அவங்களோட ட்ரைனிங்லாம் கண்டிப்பாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். போக போக இது வந்து ஃபன்னியாகவும் அட்வென்ச்சரஸாகவும் போயிட்டு இருக்கு. அப்கமிங் எபிசோட்ஸ் தான் எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோட் 16ல நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.